இப்போ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். illustration 2ல that a person heard or saw something is a factனு இருக்கும். அதாவது ஒரு பர்சன் ஏதாவது பார்த்தாரா கேட்டாராங்கிறது அது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் டைரக்டா தெரியும். ஸோ இது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் கேட்டகரிக்குள்ள வரும். அடுத்து illustration 4ல that a person holds a certain opinion, has a certain intention, acts in a good faith or fraudulently, or uses a particular word in a particular sense, or is or was at a specified time conscious of a particular sensation is a fact ன்னு இருக்கும். அதாவது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஒப்பீனியன் தான் வச்சிருக்காரு அல்லது ஒரு குறிப்பிட்ட இன்டென்ஷன் அவருக்கு இருக்கு அல்லது குட் ஃபெய்த் ஆர் ஃப்ராட்லண்டா நடந்துக்கிட்டாரு அல்லது ஒரு குறிப்பிட்ட மீனிங்ல தான் ஒரு குறிப்பிட்ட வேர்டை யூஸ் பண்ணாருங்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட சென்சேஷனை ஃபீல் பண்ணாருங்கிறதுன்னு இந்த எல்லாமே அந்த பர்சனால மட்டும்தான் உணர முடிகிற மென்டல் கண்டிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸை தான் பாரதிய சாட்சிய அதிநியம் ஃபேக்ட்ஸ்னு ரெகக்னைஸ் பண்ணுது. ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ் டைரக்டாக பர்சீவ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸாக இருக்கிறதுனால யூஸ்வலி டைரக்ட் எவிடன்ஸ் மூலியமாகவே ப்ரூவ் பண்ண முடியும். பட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை டைரக்டாக பார்க்க முடியாத மென்டல் கண்டிஷன்ஸாக இருக்கிறதுனால அதை சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மூலியமாக தான் ப்ரூவ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூனா என்னன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். Until then, bye.